நம்ம ரஃபால் ஃபைட்டர் ஜெட்ல நம்ம வச்ச பாம்பு எல்லாம் இருக்கு பாருங்க. பர்டிகுலர்லி நான் சொல்ல வேண்டியது ஸ்கால்ப், ஹேமர் மிசைல்ஸ் எல்லாம். அதெல்லாம் பாருங்க, அது ஒரு பாயிண்ட்டுக்கு போன அப்புறம் அங்கேருந்து தி கெட் ஃபயர்ட் அண்ட் தே ஆர் ரேடர் சீக்கிங். எங்க ரேடர் இருக்கு தேடி அதை போய் அடிக்கிறது. ஸோ அங்கதான் இது இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, வைட்டல் இன்ஸ்டாலேஷன், டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு நாள்ல நடந்தது இல்லை சார். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இது 22ஆம் தேதிக்கு அப்புறம் நீ வாங்கி பண்ண முடியாது. தொடர்ந்து முன் யோசித்து நம்ம பாதுகாப்புல எங்க கேப்ஸ் இருக்கு இதை பண்ணி நிரூபிக்க வேண்டியதுதான். இதுதான் நிரூபிச்சிருக்கு இந்த இந்த பர்டிகுலர் இது. தொடர்ந்து நமக்கு விஜிலண்டா இருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்வது என்னன்னா, இந்த பெருகை இன்னும் நாங்க உங்களை மிலிட்டரியா அடிக்கல பாருங்க. ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் வந்து உங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சோம், ஆனா ஹெட் குவார்டர்ஸ் அடிக்கல. we can get in but we won't hit because நாங்க சிவிலியனோ மிலிட்டரியோ பண்ண மாட்டோம். ஆனா பதறி கிடக்குற சார் பாகிஸ்தான். இந்த நேரத்துலதான் போய் இது ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது விழுந்துருச்சு, அது அப்புறம் 3 ரஃபால் விழுந்துருச்சு சார். ஒரு ரஃபால் வேலை 1500 கோடியில இருந்து 2500 கோடி. என்ன எக்யூப்மெண்ட் போடுறீங்களோ அதெல்லாம் ஹெவிலி இன்சூர்டு. விழுந்து நீங்க சும்மா இருப்பீங்களா? இன்சூரன்ஸ் கேட்க வேண்டாமா? கிளைம் பண்ண வேண்டாமா? ஹெவிலி இன்சூர்டு. எல்லாம் குளோபல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க இதுல.